பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுல ஒரு வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அநேக சூழ்நிலைகளில அநேக காரியங்களில நாம விடுதலை பெற வேண்டும், நன்மைகளை பார்க்க வேண்டும், ஒரு உயர்வை காணணும், ஒரு மாற்றத்தை விரும்பி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். எப்படின்னா என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலனுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில அவரை நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, நெருக்கத்துல இருந்தார், இடுக்கணில இருந்தார். ஆனால் அவை எல்லா பலவீனங்களிலும் அவருடைய பலனை தாங்கிச்சு அதிலே நான் பிரியப்படுகிறேன் என்று 10வது வசனத்துல அவர் சொல்றாருங்க. எத்தனை சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை உங்களை என்னையும் தாங்குங்க. அந்த கிருபை இருந்துட்டா போதும், கிருபை நம்மள மகிமையா நடத்தும். ஒரு தேவ மனுஷன் ஊழியத்தை முடித்து இரவு 1 மணிக்கு மேல அவர் வந்து கொண்டிருக்கும் போது அவருடைய பைக்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. 24 hours ஒரு பெட்ரோல் பங்க் செயல்படும், எப்படியாவது அங்க போய் நம்ம பெட்ரோல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டிக்கொண்டு வந்தார். அந்த பெட்ரோல் பங்க் அன்னைக்கு லாக்கா இருந்தது, என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி, அடுத்த பெட்ரோல் பங்க் போய் பார்க்குவோம் என்று சொன்னால் அங்கேயும் அது பூட்டப்பட்டு இருந்தது. நடு ஜாமத்துல முழுவதுமாக பெட்ரோல் தீர்ந்து நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சாருங்க. திடீர்னு ஒரு மனுஷன் வந்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாரு. அவர், எனக்கு பெட்ரோல் தீர்ந்து போச்சு, பெட்ரோல் பங்க் க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டாரா. நானே ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், இவருக்கு என்ன உதவி செய்வது என்று தெரியலையே, சொல்லுங்கய்யா என்ன உதவி செய்யணும்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுகிறது, ஆனா நீங்க காசு எனக்கு சும்மா கொடுக்க வேண்டாம், நான் என்கிட்ட 1 லிட்டர் பெட்ரோல் இருக்கிறது பாட்டில்ல, அதை வாங்கி கொண்டு நீங்க கொடுக்கிற பணத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு அந்த காசு போதுமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. இந்த தேவ மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷம். 120 ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுத்தாராம். 1 லிட்டர் பெட்ரோலை அந்த நடு ராத்திரியில எடுத்து தன்னுடைய வாகனத்துல ஊற்றி கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்க இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையை எதிர்பாருங்க. உங்க பலவீனத்துல அவர் பலன் பூரணமா விளங்கும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. God bless you.